ஸோ இன்னைக்கு பகவத்கீதா 16th சாப்டர் 24வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. So 16th chapter 24th shloka. Tasmat shastram pramanam te karya karya vyavastitau gnatva shastra vidhanoktam karma kartum iharhasi. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சனரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபு ஆட்சி திருப்பத் சொல்லுங்க. தஸ்மாத் எனவே, சாஸ்திரம் சாஸ்திரங்கள், பிரமாணம் சாட்சி, தே உன்னுடைய, காரிய கடமை, அகாரிய செய்யக்கூடாத செயல்கள், விவஸ்திதௌ முடிவு செய்வதில், நாத்வா அறிந்து, சாஸ்திர சாஸ்திரத்தின், விதான விதிகள், உக்தம் உரைக்கப்பட்டுள்ளபடி, கர்ம செயல், கர்தும் செய்ய, இக இவ்வுலகில், அர்ஹசி வேண்டும். எது கடமை என்றும் எது கடமையல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்டதிட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். பொருளுரை 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி வேதங்களின் எல்லா சட்ட திட்டங்களும் கிருஷ்ணரை அறிவதற்கானவையே. பகவத்கீதையிலிருந்து ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் நிலைபெற்று பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தினால் அவன் வேத இலக்கியங்களால் அளிக்கப்படும் ஞானத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்தவன் ஆவான். பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த வழிமுறையை மிகவும் எளிமையாக்கினார். அவர் மக்களிடம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்து இறைவனுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தினை உட்கொள்ளுமாறு மட்டுமே வேண்டினார். இத்தகு பக்தி செயல்கள் அனைத்திலும் நேரடியாக ஈடுபட்டிருப்பவன் வேத இலக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்றறிந்தவனாக அறியப்பட வேண்டும். அவன் பக்குவமான முடிவிற்கு வந்துள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரும் பக்தி தொண்டில் ஈடுபடாதவருமான சாதாரண மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை வேத விதிமுறைகளை வைத்து முடிவு செய்ய வேண்டும். எந்த விதமான எதிர்வாதமும் இன்றி வேத விதிகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இதுவே சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றுதல் என அழைக்கப்படுகிறது. கட்டுண்ட ஆத்மாவில் காணப்படும் 4 முக்கிய குறைபாடுகளான பக்குவமற்ற புலன்கள், ஏமாற்றும் இயல்பு, தவறு செய்தல், மாயையின் வசப்படுதல் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவை சாஸ்திரங்கள். கட்டுண்ட வாழ்வில் உள்ள இந்த 4 முக்கிய குறைபாடுகள் சட்டதிட்டங்களை வகுக்கும் தகுதியை மனிதனிடமிருந்து நீக்கிவிடுகின்றன. எனவே இந்த குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் சாஸ்திர விதிகள் எல்லா சாதுக்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் மகாத்மாக்களால் எந்த மாற்றமுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன.
ஆன்மீக அறிவு சம்பந்தமாக இந்தியாவில் பற்பல குழுக்கள் உள்ளன. அவர்கள் பொதுவாக இரண்டாக பிரிக்கப்படுகின்றனர்: அருவவாதிகள் மற்றும் உருவவாதிகள். இருப்பினும் இந்த இரு பிரிவினருமே வேதங்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப தங்களது வாழ்வை நடத்துகின்றனர். சாஸ்திரங்களின் கொள்கைகளை பின்பற்றாமல் யாரும் பக்குவ நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. எனவே சாஸ்திரங்களின் நோக்கத்தை உண்மையிலேயே புரிந்து கொள்பவன் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகின்றான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும் கொள்கைகளுக்கு எதிரான வெறுப்பே மனித சமூகத்தின் எல்லாவித இழிவுகளுக்கும் காரணமாகும். மனித வாழ்வின் மிகப்பெரிய அபராதம் இதுவே. எனவே பரமபுருஷ பகவானின் ஜட சக்தியான மாயை 3 விதமான துன்பங்களின் உருவில் நமக்கு எப்போதும் தொல்லை கொடுக்கின்றது. அந்த ஜடசக்தி இயற்கையின் முக்குணங்களால் ஆனது. முழுமுதற் கடவுளை அறிவதற்கான பாதை திறக்கப்படுவதற்கு முன் குறைந்தபட்சம் சத்வகுணத்திற்காகவது ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்வது அவசியம். சத்வகுணத்தின் தரத்திற்கு உயர்வு பெறாதவன் ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலுமே இருக்கின்றான். அவை அசுர வாழ்வினை கொடுப்பவை. ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருப்பவர்கள் சாஸ்திரங்களை கேலி செய்கின்றனர், சாதுக்களை கேலி செய்கின்றனர். மேலும் பரமபுருஷ பகவானை முறையாக அறிந்து கொள்ளும் வழிமுறையையும் கேலி செய்கின்றனர். அவர்கள் ஆன்மீக குருவின் அறிவுரைகளை மீறுகின்றனர். சாஸ்திர விதிகளை கண்டுகொள்வது இல்லை. பக்தி தொண்டின் பெருமைகளை கேட்டும் கூட அதில் அவர்கள் கவரப்படாமல் இருக்கின்றனர். உயர்வு பெறுவதற்கான சொந்த வழியை அவர்கள் தயார் செய்கின்றனர். இவை அசுரத்தனமான வாழ்விற்கு கொண்டு செல்லக்கூடிய மனித சமூகத்தின் சில குறைபாடுகள் ஆகும். இருப்பினும் பக்குவமடைவதற்கான பாதையின் மிக உயர்ந்த நிலையை நோக்கி ஒருவனை இட்டு செல்லும் முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினால் வழிநடத்தப்பட்டால் ஒருவனது வாழ்க்கை வெற்றிகரமானதாக ஆகிவிடும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் என்னும் 16ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஓம் தத் சத். तस्मा शास्त्र प्रमाणम थे कार्य कार्य व्यवस्थितो ज्ञात्वा शास्त्र विधानोक्तं कर्म कर्तुम् अर्हसि. ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पश्चातदेशतारणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवत्सादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ எல்லோரும் சண்டே ஈவினிங் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த சாப்டர் 16ஆவது அத்தியாயம் தமிழ் என்ன பேர்? தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். ஓகே. தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள். பொதுவாக நம்ம நல்குணம் மோசமான குணம் சொல்லுவோம். பட் கிருஷ்ணா பகவத்கீதையில் அவர் டிக்ளேர் பண்ணுறார், உண்மையிலே தெய்வீகமான குணங்கள் என்ன, அசுர குணங்கள் அப்படின்னு என்னங்கிறது இந்த சாப்டரில் வருது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகா லாஸ்ட் ஸ்லோகா. ஸோ இதில் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த உலகத்தில் நாம் எந்த காரியம் செய்தாலும்
அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஒரு சாம்பார் செய்யணுன்னாலும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணாலும் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு வீடு கட்டணுன்னா கூட ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் ப்ரொசீஜர் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் ப்ரொசீஜர் இருக்கு. ஈவன் லாஜிக்காக திங்க் பண்ணால் கூட அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வாழ்றதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ நம்ம சாம்பார் செய்கிறோம், அது ஒரு வேளை ருச்சியா இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கிறவங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. ஸோ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், ருச்சியா இல்லை. அதே மாதிரி கார் ஓட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், சம்வேர் போய் இடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் லைஃப்பில் அடி மேலே அடி விழுகுதுன்னா நான் தான் தப்பு பண்ணுறேன். அதுவும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கலினால் அதுதான் உண்மை. நான் தான் தப்பு பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த ஸ்லோகா, காரியா அகாரியா, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் படித்து தான் தெரிஞ்சுக்கோங்கிறார். அப்படின்னா நாம்பளாம் முடிவு எடுக்கக்கூடாது. ஜென்ரலி நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வாழ்க்கைன்னு வரும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா அவங்களுக்கு தோன்றது பண்ணிடுவாங்க. அங்கே தான் மிஸ்டேக்கை வரும். உதாரணத்துக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னு வைங்க, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறோம். நானாக செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடாது, நானாக யோசிச்செல்லாம் பண்ணக்கூடாது. உடம்பு சரியில்லைன்னா அந்த டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் சொல்லணும், அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. செல்ஃபாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு பலவிதமான ரோல்ஸ் இருக்கும். ஹஸ்பண்டாக ரோல்ஸ் இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு தாயாவோ தந்தையாகவோ, அண்ணனாகவோ தங்கச்சியாகவோ, ஏன்னோ மகனாவோ மகளாவோ, பேரன் பேத்தி, இது மாதிரி பல ரோல்ஸ் இருக்கும் ஒருத்தருக்கும். அப்போ இந்த ஒரு ரோல் எப்படி பண்ணணுங்கோ நமக்கு தெரியணும். அது நானாக உட்காந்து சிந்திக்கக்கூடாது. ஏன் சிந்திக்கக்கூடாது, ஏன் நம்ம சிந்திச்சா தப்பா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இதுக்கும் வேதத்தில் பதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, மனுஷனுக்கு 4 விதமான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் 4 விதமான பிரச்சனை இருக்கு. அந்த 4 என்னன்னு கொடுக்குறாங்க. எங்கள் பிரபுபாத் அவர் எழுதியிருக்காரு, அவர் படித்தார். ஒன்று, நமக்கு இருக்கக்கூடிய புலன்கள், எஸ்பெஷலி மனசு, அது பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியுதான்னு ஒன்றும் தெரியல. நம்ம கண்ணுக்கு இப்போ கிருமியெல்லாம் இந்த இடத்துல கிருமி இருக்கு, ஆனால் என் கண்ணுக்கு அது தெரியாது. அப்படின்னா என் கண் இம்பர்ஃபெக்ட். அதே மாதிரி நம்ம காதுக்கு எல்லா சப்தமும் கேட்காது, எல்லா சப்தம், அப்படின்னா காது இம்பர்ஃபெக்ட் தான். நம்ம மூக்குக்கு எல்லா ஸ்மெல்லும் நம்ம ஸ்மெல் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, அப்படின்னா மூக்கு இம்பர்ஃபெக்ட். அது மாதிரி ஒரு புலனுமே நமக்கு இம்பர்ஃபெக்ட். ஈவன் மனசு இம்பர்ஃபெக்ட் தான். நம்ம மனசெல்லாம் பர்ஃபெக்டெல்லாம் கிடையாது. அது நம்ம ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஒரு டெசிஷன் எடுப்போம், 2 நாள் கழித்து வேறு மாதிரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ வேதத்திலே சொல்கிறாங்க, புலன்கள் மனுஷனுக்கு பர்ஃபெக்டாக கிடையாது. ஒன்னொன்று, நம்ம எது புரிஞ்சுக்கிட்டாலும் புலன்கள் மூலமாக தான் புரிஞ்சுக்கிறோம், அது ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மாம்பழமே இருக்குன்னா அதோட கலர் கண் வழியாக தான் புரிஞ்சுக்கிறேன், அதோட ருச்சி நாக்கு வழியாக தான் புரிஞ்சுக்கிறேன், அதோட ஸ்மெல்லும் என் மூக்கு வழியாக புரிஞ்சுக்கிறேன், அதோட தோல் ஷார்ப்பாக இருக்கா ஸ்மூத்தாக இருக்கான்னா என் தோல் வழியாக தான் புரிஞ்சுக்கிறேன்.
இல்லையா? அப்போ ஒரு மாம்பழத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே என்னோட எல்லா சென்ஸும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. பட் அதே மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்க முடியுமானா முடியாது, நம்மளால் முடியாது. ஏன் நம்ம சென்சஸ் நிறைய இம்பர்ஃபெக்டாக இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியுறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது, இம்பர்ஃபெக்டாகவும் தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஆப்டிக்கல் இல்லூஷன் சொல்லுவாங்க சயின்ஸில். அது நம்ம கண்ணுக்கு பார்த்தா அது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் மிராஜ், அது என்ன, காணல் நீர், டெசர்ட். நீங்கள் பாலைவனம் போனீங்கன்னா அது பார்க்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ரோட்லேயே ட்ரைவ் பண்ணும்போது தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தோணும், ஆனால் அங்கே தண்ணி இருக்காது. ஆப்டிக்கல் இல்லூஷன். அப்படின்னா என் கண் இம்பர்ஃபெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக கிடையாது. அதே மாதிரி மனசும் இம்பர்ஃபெக்ட் தான், நமக்கு பர்ஃபெக்டால ஒர்க் ஆகாது. சரி, ஒரு பேச்சுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிக்குவோம். பேச்சுக்கு பாகவத் புராணத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கணுமாமா. யயாத்மா சூப்பர் சீதத்தின்னு கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது லைஃப்பில். அப்படின்னா நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். அதில் மேஜர் என்னென்னா, என் மனசு சொன்னபடி கேட்டுட்ருக்கேன். அங்கே தான் பிரச்சனை வருது அது. ஸோ அடுத்த பிரச்சனை என்னன்னு கொடுக்குறாங்கன்னா, ஏமாத்துறது ஒரு குணம். மனுஷனுக்கு ஏமாத்துற குணம் இருக்குங்கிறான். வேதம் சொல்லுதுன்னு அது உண்மை. இதில் பெரிய ஏமாத்துற குணம் என்னன்னா, நம்மளை நாமே ஏமாற்றிக்குவோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எப்படின்னா, நாம் இந்த உடல் கிடையாது, ஆனால் உடல் நாமளே நினச்சிக்குவோம். என்ன நானே ஏமாற்றிக்குவேன். நாம் இந்த உடல் கிடையாது, உடலுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். இந்த உடல் நாம் கிடையாது, இதுக்குள்ளே தான் இருக்கேன் நான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது கொஞ்சம் பகவத்கீதா படித்தா புரியும். அதனால இப்போ யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க வைங்க, இங்கிலீஷில் ஹீ பாஸ்ட் அவே அப்படிம்பாங்க. அவன் செத்து போயிட்டான் அப்படிம்பாங்க. அவன் போயிட்டான், அங்கே தானே படுத்துருக்கான். ஏன் போயிட்டாங்கிறன்னு கேட்டா, அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர், ஆத்மா, அதுதான் போயிடுச்சு. அதனால தான் பேசும்போது அவன் போயிட்டான்ப்பாங்க. ஒன்ஸ் அந்த உயிர் வெளியே போயிடுச்சுனாலே, அந்த உடல் இருக்கு இல்லையா, டெட் பாடி, பேர் வச்சு யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்களே பாருங்கள், இறந்து போயிட்டா பாடி எப்போ வரும் கேட்பாங்க. அந்த பேரை சொல்லி அவர் எப்போ வருவார் சொல்ல மாட்டான். இறந்துட்டா பாடி எப்போ வருது வீட்டுக்கு. நம்மளே பாருங்கள், அப்படி தான் பேசுகிறோம். ஸோ நாம் இந்த உடல் கிடையாது, ஆனால் உடல் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். தட் மீன்ஸ் என்ன நானே சீட் பண்ணிக்குவேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களும் நாம் சீட் பண்ணுவோம், அடுத்தவங்களை ஏமாற்றுவோம். ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது. மூணாவது பிரச்சனை இங்கே கொடுக்குறாங்க, தப்பு பண்ணுறது. அது எல்லாருக்கும் புரியும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுறோம். நாலாவது இந்த மாயினால் வசப்படுவோம். நம்ம எது பொய்யோ அது உண்மைன்னு நினச்சிக்குவேன் நான். இது நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அது பொய் தான், அவன் உண்மைன்னு நினச்சிக்குவேன். உண்மையை பொய்ன்னு நினைப்பேன். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் கடவுள் பொய்யும்பாங்க. பகவான் இருக்கார், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அதுவும் சரியாக புரிஞ்சுக்கணும். பகவான் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், பகவத்கீதை படித்தா தான் புரியும், புரியாது. ஸோ இந்த 4 குறைபாடுகள் நமக்கு இருக்கிற வரைக்கும் நாம் சரியான டெசிஷன் எடுக்கவே முடியாது நம்மளால். இது சாஸ்திரத்தில் இருக்கு. அப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வருது. அங்கே தான் நமக்கு இந்த வேதங்கள் தேவைப்படும். ஸோ வேதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் இல்லாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் இருக்குது, நோ டவுட். பேசிக்காக நமக்கெல்லாம் என்ன தேவையோ அதில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ ஒரு மாப்பிள்ளை தேடணும்னு வைங்க. அதுக்கு சாஸ்திரத்தில் இப்படித்தான் தேடணும் கூட சாஸ்திரம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மோஸ்ட்லி கரன்சி பார்ப்பாங்க. இன்றைக்கி தேடும்போது கரன்சி இங்கே இருக்கா, கரன்சி இருந்தால் பொண்ணு கொடுப்பேன், பொண்ணு எடுப்பேன், எல்லாம் கொடுக்க மாட்டோம்பாங்க. ஆனால் சாஸ்திரத்தில் வேறு மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு மருமகன் வேணும், மருமகள் வேணும்னா எப்படி தேடணும்னு இருக்குது.
ஒரு காலத்தில் அப்படி தான் தேடினாங்க, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா மேரிட் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. காரணம், அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ பண்ணுறாங்க. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுறாங்க, அது பிரச்சனை. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், காரியா அக்காரியா அப்படிங்கிறது சாஸ்திர பிரமாணம் எடுத்து பண்ணுங்கிறார். நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளுதா அது பாருங்கிறார். ஒத்துக்கலைன்னா எடுக்க வேணாங்கிறான். கிருஷ்ணர் இப்படி தான் சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், டெசிஷன் எடுக்க வேணாம், அது சாஸ்திரம் ஒத்துக்கணும். அப்போ ஒரு மனிதன் சாஸ்திரம் படிக்கலைன்னு என்ன ஆகும்னா, அவங்க லைஃப் லாங் அவங்க தப்பான டெசிஷன் தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேர் ஒன்றுமே புரியாது, சரி லைஃப்னா இப்படி தான் இருக்கும்னு நினைப்பாங்க. அது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். நோ, சாஸ்திரத்தில் இருக்கு, ஆனந்தமயோ பியாசாத் அப்படின்னா ஒரு ஜீவராசி ஆத்மா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய பொருள். நம்ம எல்லாருக்கும் காமன் ஆசை என்னென்னா, நான் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் அதுதான் ஆசை. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஆத்மா இயற்கையாகவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டெம்பரரியாக இந்த உடம்புகளுமே மாட்டியிருக்கு. நம்ம மாட்டியிருக்கோம், இதெல்லாம் மாட்டியிருக்கோம். இப்போ இதுலேருந்து வெளியே போகணும், தப்பிக்கணும், என்ன பண்ணணும்னா சாஸ்திரம் படிக்கணும். இட்ஸ் a பிக் சயின்ஸ். இது ரொம்ப பெரிய சயின்ஸ். ஆனால் இந்த உலகத்தில் என்னென்னா, இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இந்த சாஸ்திரத்தை தவிர எல்லாமே சொல்லித்தராங்க. அதாவது இன்றைக்கி உலகத்தில் அத்தனை யூனிவர்சிட்டி காலேஜில் உண்மை சொல்கிறேன், பணம் எப்படி சம்பாதிக்கிற கல்வி தான் இருக்குது தவிர வேறு எதுவும் கிடையாது. யார் எதுவும் அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணலாம். எப்படி வாழணுங்கிற கல்வி எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடையாது, இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. எங்கேயுமே யாரும் சொல்லித்தரதில்லை. நீங்கள் எந்த காலேஜ் எடுத்தாலும் எப்படி பைசா சம்பாதிக்கிறது இதுதான் சொல்லி தருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சில பேர் பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கேம்லெல்லாம் மாட்டுவாங்க, ஏமாத்துறதெல்லாம் மாட்டுறாங்க. இந்த பெரிய ஸ்கேமில் மாட்டுறதே யாருன்னா படிச்சுனா தான் இருப்பான், பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பான். சைபர் கிரைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைபர் கிரைம் பண்ணணும்னா படிச்சிருக்கணும், சும்மாலாம் பண்ண முடியாது. நல்லா படிச்சிருந்தா தான் சைபர் கிரைமே பண்ண முடியும். ஸோ அதனால் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ஜினியரிங் ஆர் மெடிசன் படிக்கணும், அது பத்தாது. அது ஒரு ஆத்மாவை காப்பாற்றாது. இந்த சயின்ஸ் நம்மளோட வேதங்கள் சொல்கிறோம், புராணங்கள், இத்திஹாசங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகவத்கீதா. ஏன்னா பகவத்கீதா வேதத்தின் சாரம். இன்றைக்கி நம்மளால் உட்காந்து வேதமெல்லாம் படிக்கிற டைம் கிடையாது. அது சமஸ்கிருதத்தில் இருக்குது. அது சமஸ்கிருதம் கற்றுக்கிறதுக்கே 12 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க, கிராமர்லாம் கற்றுக்கணுன்னா. நமக்கு டைம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதா பேசியிருக்கார் 700 ஸ்லோகம். இந்த 700 ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது. எல்லாம் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் இருக்குது. ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா நம்மளோட கடமை என்னன்னு கூட பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம கடமை என்னன்னு பொதுவாக ஊரில் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என் கடமைன்னு என் குழந்தைய பார்த்துக்கணும், இன்னும் நல்லா சொத்து சேர்த்தணும், அவங்க நல்ல சந்தோஷமாக வாழணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், இதுதான் கடமைப்பாங்க. ஆனால் வேதத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. அதுக்காக செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறது ஷாக்கிங்காக இருக்கலாம், மேபி ஆச்சரியமாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் கடமை அப்படின்னா அவங்க குழந்தைங்க அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி பார்த்துக்கணுங்கிறாங்க. அதுதான் அவங்க கடமைங்கிறாங்க. சொத்து சேர்த்துலேயே ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, மஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைங்கன்னா சொத்து சேர்த்தணுன்னு, பட் வேதத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி கொடுக்கல, புராணத்தில் எங்கேயுமே கொடுக்கல, ஒரு ஸ்லோகம் கூட கிடையாது. கண்டிப்பாக குழந்தைங்க சொத்து சேர்த்து கொடுக்கணும், அப்போ தான் நான் பேரண்ட், இல்லைன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது. அந்த குழந்தை அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி பார்த்துக்கணும், இதுதான் பெற்றோர்கள் கடமைன்னு ரிஷபதேவா, கிருஷ்ணரோட ஒரு அவதாரம், அவர் சொல்கிறார், பாகவத புராணத்தில் வருது. அதை செய்யாமல் நான் குழந்தைக்கு என்ன தான் சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அகெயின்ஸ்ட் 0 ஆகிடும்.
அது 0. சம்டைம்ஸ் நீங்களும் பார்த்துருக்கலாம், சில பெற்றோர்கள் நிறைய சொத்து சேர்த்து கொடுப்பாங்க, அவன் வீட்டு விட்டு கெட் அவுட்ன்றுவான். அதெல்லாம் நடந்துட்டு நான் பார்த்துருக்கேன். கெட் அவுட்ன்றுவான். இவ்வளோ சொத்து சேர்த்து கொடுத்தா கெட் அவுட்டுன்னு அவன் சொல்லுவான். அவன் ஏன் சொல்கிறான்னா, இது கொடுக்கல, இந்த அறிவு டிரான்ஸ்ஃபர் பண்ணல அந்த பெற்றோர்கள், அதனால் அது நடக்கும். நாட் அவுட். ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் வார்னிங்கே கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகா 23 யஹ சாஸ்திரம் இது உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः நசசித்திம் அவாப்னோதி நசுக நப்பராம் கத்திம் அப்படிங்கிறார். அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார், இந்த சாஸ்திரத்தை விட்டுறாத அப்படிங்கிறார். இந்த சாஸ்திரத்தை விட வேண்டாம். மனம் போக்குற போக்கு அப்படியே மனம் என்ன சொல்லுதோ கேட்கறது. அப்படி போனால் கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஜென்மத்துக்கு சுகம் கிடைக்காதுங்கிறார், சுகமா இருக்க முடியாதுங்கிறார். நசசித்திம், ஒரு பர்ஃபெக்டான லைஃப், ஒரு பர்ஃபெக்ஷன் வராது லைஃப்லங்கிறார். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. நீங்கள் மேபி சம்டைம்ஸ் சில பேர் பேப்பர்லேயோ டிவியிலோ சில பேர் ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்க, உலகம் நல்லா வளருது, சயின்ஸ் வளருது, எல்லாம் பேசுகிறாங்க. சரி, வளருது போது ஏன் க்ரைம் ரேட்டும் ஜாஸ்தி ஆகுதுன்னு கேட்கணும். க்ரைம் ரேட்டுனா குற்றங்கள் ஜாஸ்தியாகிட்டே தான் போகுது. உண்மையை உலகத்தில் எல்லாரும் படிக்கிறாங்கன்னா அப்போ ஏன் குற்றங்கள் ஜாஸ்தி ஆகணும்? குறையணும்ல. உலகம் முன்னேறுதுன்னா குற்றங்கள் குறையணும். குறையிறது இல்லை, ஜாஸ்தி ஆகிட்டே போகும் பொழுது அப்படி உலகம் முன்னேறுதுன்னு சொல்ல முடியாது. அது பைத்தியக்காரத்தனம் தான் அது. இந்த உலகத்தில் முன்னேற்றங்கிறது டெக்னாலஜி தான் முன்னேறுதே தவிர உண்மையான இந்த சயின்ஸ் எல்லாம் முன்னேற்றம் கிடையாது. இந்த சாஸ்திரம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதிகமாக ஏமாத்திக்கிறாங்க, அதிகமாக கொலை நடக்குது, க்ரைம் ரேட் ஜாஸ்தி ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்கூலில் வந்து சுட்டுக்கிறாங்க. பேப்பரில் கேள்வி பார்த்துருப்பீங்க. நினச்ச எடுத்து ஷூட் பண்ணிக்கிறாங்க. அதிகமாயிட்டு தான் போகுது. அப்போ இது ஏன் ஆகுதுன்னா, இந்த ஆத்மா சம்பந்தப்பட்ட ஞானம் கொடுக்கறதில்ல, இது யாரும் கொடுக்கறதில்ல. அப்போ இது இப்படித்தான் இருக்கும், பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த சாஸ்திரத்தை விடாத அப்படிங்கிறார். ஒன்று, இந்த சாஸ்திரம், இந்த பகவத்கீதையாகட்டும் வேதங்களாகட்டும், இது வந்து ஏதோ ஹிந்துக்களுக்கானது அப்படியெல்லாம் கிடையாது. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு சாஸ்திரமே புரியலன்னு அர்த்தம். இது யூனிவர்சல் சயின்ஸ், இது எல்லாருக்கும் அப்ளிகபிள், யாருனாலும் அப்ளிகபிள். ஈவன் பகவத்கீதையிலே வேதங்களே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படியெல்லாம் எங்கேயும் பேசப்படலை, அதெல்லாம் மனுஷனாக கொண்டு வந்தது. இது யூனிவர்சல் சயின்ஸ். ஜஸ்ட் லைக் மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா அவங்க மெடிக்கல் சயின்ஸ் சொல்லி தராங்க, அது யூனிவர்சல், அது எல்லாருக்கும் அப்ளிகபிள். பகவத்கீதை அதே மாதிரி, இது எல்லாருக்கும் அப்ளிகபிள். இது இவங்களுக்கு தான், இவங்களுக்கு கிடையாதுன்னா அதே பைத்தியக்காரத்தனம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், சாஸ்திரம் படித்து எல்லாம் புரிஞ்சுக்கோ. இது படிக்கும் பொழுது நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். எஸ்பெஷலி இந்த சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கும். தெய்வீக குணங்கள்னு என்ன, அசுர குணங்கள்னு என்ன, கிருஷ்ணர் அது பேசுகிறார். ஒரு உதாரணம் பகவத்கீதையிலே கொடுக்குறாங்க. யாராவது வந்து நான் சம்பாதிச்சேன், என் கஷ்டத்தில் தான் இந்த ஃபேமிலி நல்லா இருக்குது, இந்த வீடே நான் தான் கட்டினேன், இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு, நான் தான் காரணம், நான் தான் ராத்திரி பகல் உழைச்சி இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே அவன் அசுரனுங்கிறார், அசுர குணங்கிறார். பகவத்கீதையில் இருக்கு, கிருஷ்ணர் அது அசுர குண அர்ஜுனாங்கிறார். அப்போ கேள்விக்காக இதனுங்க, நான் தாங்க உண்மையிலே நைட்டு டே அண்ட் நைட் பார்த்து உழைச்சேன், நான் தானே பண்ணேன், அது எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்கலாம் சில பேர். கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், நீ ஒர்க் பண்ணுறேன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு சக்தி வேணும், அந்த சக்தி நான் தான் கொடுக்குறேங்கிற கிருஷ்ணா. அந்த சக்தியை நான் தான் கொடுக்குறேன். ஒருத்தர் நல்ல ஒரு திறமை இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னா கிருஷ்ணா சொல்ல இன்டெலிஜென்ஸ் நான் தான் கொடுக்குறேங்கிறார். நான் தான் கொடுக்குறேன் அர்ஜுனா. தான் நீயா யோசிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் மூளை இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டோம். அவங்கவுங்க கர்மா பிரகாரம் கூட அது ஒர்க் ஆகும், அதெல்லாம் இருக்கு. சில பேர்த்தோட கர்மா மோசமாக இருக்கும், அவனால் சிந்திக்க கூட முடியாது.
அஃப்கோர்ஸ் நான் ப்ரொஃபஸராக இருக்கேன். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா படிச்சுட்டு போனேன், எக்ஸாமினேஷன் ஹாலில் பிளாக் அவுட் ஆகிடுச்சுப்பா, ஒன்றுமே ஞாபகம் வரலைப்பா, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கிருஷ்ணா அந்த இன்டெலிஜென்ஸை ஷட் ஆஃப் பண்ணிட்டார், ஷட் டவுன் ஆகிடுச்சு. சொல்ல முடியாது, அவனால் எழுத முடியாது. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதை சொல்கிறார், புத்தி நான் தான் தரேன், சக்தி நான் தான் தரேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல 5th சாப்டரில் சொல்கிறார், ஈவன் நம்ம அண்ணா டெய்லி நம்ம பல வேலைகள் செய்கிறோம், அதுவும் என்னோட அனுகிரகத்தில் தான் செய்ய முடியுதுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறோம், அதுவும் என்னால் தான் நடக்குது அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இது உண்மை, பொய் கிடையாது. சில பேருக்கு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறதுக்கு மருந்து சாப்பிடணும், அதெல்லாம் இருக்குது. மருந்து சாப்பிட்டா தான் வெளியே போகும், எல்லாம் போகாது. அப்போ சில பேருக்கு அது நடக்குதுன்னா பகவானுக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அதுக்கே பகவான் நன்றி சொல்லணும். ஒருத்தருக்கு மாத்திரை சாப்பிடாம தூக்கம் வருதுன்னா பகவான் நன்றி சொல்லணும். சில பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தால் தான் இப்போ தூங்க முடியும், முடியாது. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதை ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசுகிறார். நான் தான் ஏற்கிறேன் அர்ஜுனா சொல்கிறார் அவர். ஸோ அப்போ ஒருத்தர் நான் தான் பண்ணேன் ஒருத்தர் சொல்லும் பொழுது அது அசுர குணான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். வாழ்க்கையில் ஒழுங்காக போகுதுன்னா பகவான் நன்றி சொல்லணும். அடி மேல் அடி விழுதுன்னா நான் எங்கோ தப்பு பண்ணுறேன், இந்த ஒரு ஆட்டிடியூட் வேணும். அடி மேல் அடி விழுதுன்னா நான் தப்பு பண்ணுறேன், எங்கேயோ பண்ணிகிட்ருக்கேன். அது நம்ம பகவத்கீதை படிக்கும்பொழுது புரியும், ஓ இங்கே நான் தப்பு பண்ணுறேன். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் இந்த உடலை எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லித்தர்றார். இந்த உடலில் 5 புலன்கள் இருக்குது, கண்ணு காது மூக்கு, இது எப்படி யூஸ் பண்ண கூட கிருஷ்ணர் சொல்கிறார். மனசை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லித்தர்றார், புத்தி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர்றார். இது வெளியே எங்கேயும் கிடைக்காது இன்ஃபர்மேஷன், யாரும் சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் மனசை எப்படி யூஸ் பண்ணணும், புத்தி எப்படி யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னா மனசு என்ன முடிச்சிருங்கிறார். ஸோ 6th சாப்டர் பகவத்கீதையில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நம்மளை பார்த்து தான் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் எதிரியே உனக்கு மனசு தான் எதிரிங்கிறார், வேற யாரும் எதிரின்னு சொல்லலை. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், உன்னுடைய எதிரியே உன் மனசு தான், மற்றவங்க கிடையாதுங்கிறார். ஆனால் நாம் பொதுவாக மற்றவங்கள தான் சொல்லுவோம், அடுத்தவனை தான் எதிரின்னு சொல்லுவோம். இவங்கனால தான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சுங்க, எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு முழுக்க நான் தான் காரணம், வேற யாரும் கிடையாது. அது கிருஷ்ணர் காட்டுறார். மனசில் பிரச்சனை இருக்கு, அது சரி பண்ணுங்கிறார். சரி, அது எப்படிங்க சரி பண்ணுறது அப்படி கேள்வி வருது. அதுக்கும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னா, அந்த மனசு மட்டும் எனக்கு கொடுத்துருங்கிறார். மன்மனா பவ மத் பக்தோ, அந்த மனசு எனக்கு கொடுத்துரு அர்ஜுனா, எல்லாம் சரியாயிடுங்கிறார். ஆனால் மனசு கிருஷ்ணர் கொடுக்கறது, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு காரியமுமே பகவான் சொன்னபடி செய்கிறது, அதுதான் அவர் மனசு நமக்கு கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதுதான் மீனிங். ஆக்சுவலி எந்த காரியம் பண்ணினாலும் அவர் சொல்றபடி தான் செய்யணும், என் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. ஸோ நீங்கள் மகாபாரதம் படிச்சீங்கன்னா பாண்டவாஸ் அவங்க எந்த காரியம் பண்ணாலும் கிருஷ்ணர் கன்சல்ட் பண்ணாமல் செய்யவே மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தால் கூட கிருஷ்ணரை கன்சல்ட் பண்ணுவாங்க, கிருஷ்ணா இது செய்யலாமா, கிருஷ்ணர் ஓகே சொன்னால் செய்வாங்க, இல்லை செய்யவே மாட்டான். அதனால்தான் பாண்டவாஸ் அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலி சக்தின்னு பார்க்கும்பொழுது கௌரவர் தான் சக்தி ஜாஸ்தி. ஏன்னா அந்த பக்கம் பீஷ்மா துரோணா ஆர்டினரி பீப்புள் கிடையாது, அவங்கள கொல்ல கூட முடியாது. ஆனால் இருந்தாலும் ஏன் பாண்டவாஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டாக பகவானோட டைரக்ஷனில் போகிறாங்க. த சேம் வே நாமளும் பகவத்கீதா படிச்சுட்டு பகவான் டைரக்ஷனில் போகும் பொழுது மேபி நம்ம விதி பிரகாரம் மோசமாக நடக்கக்கூடிய இருந்தாலும் நடக்காமல் போயிடும். இது கண்டிப்பாக நடக்கும். இது என்னோட வார்த்தை இல்லை, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், பல இடத்துல சொல்கிறார். மாமேகம் சரணம் ரஜா அகம் தம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னோட என்டையர் விதி நான் 0 பண்ணிடுறேன், இல்லாமல் பண்ணுறேன். ஆனால் கண்டிஷன் நான் சொன்னபடி கேட்கணும், என்கிட்ட சரணாதி பண்ண, பயப்பட வேணாங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார், விதி எல்லாம் பண்ணிடுறேங்கிறார்.
நம்ம எல்லாருக்கும் விதியெல்லாம் இருக்கு. அந்த விதி இருக்கனால தான் நம்ம எல்லாரும் ஒரு மாதிரியான குடும்பத்தில் பிறக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உடல், ஒரு மாதிரி கலர், ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு மாதிரி குழந்தை, ஒரு மாதிரி புத்தி. ஏன்னா எல்லாத்துக்கும் விதின்னு இருக்கு, இல்லாமலும் கிடையாது. இது புரிஞ்சுக்கிறதுன்னு கஷ்டம் கிடையாது. சில பேர் விதி இல்லைன்னு சொல்லுவாங்க, அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் புரியும். விதி இருக்கு, இல்லாமலும் கிடையாது. அந்த விதியை ஜீரோ பண்ணணும்னா பகவானால் மட்டும்தான் முடியும், நம்மளால் முடியாது. அவர் சொல்றபடி நான் ஒர்க் பண்ணால் அவர் ஜீரோ பண்ணிடுவார். ஜாதகம் பார்க்குறதோ, கிளி ஜோசியம் பார்க்குறதோ, இல்லை ஏதோ தாயத்து கட்டிட்டு சுற்றின எல்லாம் சரியாயிடுமா, அப்படியெல்லாம் ஆகாது. அப்படியெல்லாம் சொன்னால் ஏமாத்துறான். இல்லை ஏதாவது டைமண்டு போட்டுங்க, சாஃபயர், கோரல், இந்த கல்லெல்லாம் போட்டு சுற்றுங்க, எல்லாம் பிரச்சனை போயிடும்னா அது ஏமாத்துறது. அப்படியெல்லாம் விதியெல்லாம் போகாது. அப்படின்னு வேதத்தில் எங்கேயும் இல்லை. கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறாரு, மாமேக்கம் சரணம் பிரஜா, அவர்கிட்ட சரணாதி பண்ணணும். அப்படின்னு அவர் சொன்னபடி கேட்கணும். அப்போ தான் விதிலையும் தப்பிக்க முடியுங்கிறார். வேற வழி கிடையாது. ஸோ அந்த கிருஷ்ணா இந்த பகவத்கீதா பேசியிருக்கார். அது நான் இங்கே சும்மா கொஞ்சம் தான் பேசினேன். நீங்கள் டெய்லி படிக்கணும். அப்போ இங்கேயும் பல பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. இங்கே கேட்டிங்கனாலும் உங்களுக்கு புரியும். டெய்லி படிக்கணும். அப்புறம் இன்னொன்று கிருஷ்ணர் சொல்கிறார், படிக்கிறோம், பட் படித்தோன்னு எல்லாம் புரிஞ்சுமான்னு அதுவும் புரியாது. கிருஷ்ணர் தான் புரிய வைக்கணும். அதுவும் கிருஷ்ணரே சொல்ற, நான் தான் புரிய வைக்கணும். அர்ஜுனா ததாமி புத்தி யோகம் தம்யேனமாம் உபயாந்திதே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நான் தான் கொடுப்பேன் அர்ஜுனாங்கிறார் நம்மக்கிட்ட. அப்போது பகவான் எனக்கு புரிய வைக்கணும்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் கிருஷ்ணர் சொல்கிறார், அவரோட நாமத்தை சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கூட பேர் கூட வைக்கும்போது பகவான் பேரே வைப்பாங்க வீட்டில். கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கோபாலா. இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி வைக்கிறாங்க. புத்தி கெட்டு போயிடுச்சு. பகவான் பேரில் யாரும் வைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் பகவான் பேர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் வீட்டில் கூட ராமா, ஏ கிருஷ்ணா வா, கோவிந்தா வா, பகவான் பேராக சொல்லுவாங்க. தட்ஸ் இம்பார்ட்டண்ட். பெண்கள்லாம் லக்ஷ்மின்னு வைப்பாங்க, சீதான்னு வைப்பாங்க, பத்மான்னு வைப்பாங்க. அதெல்லாம் நான் லக்ஷ்மி தேவியோட பேர் அப்படி தான் வைப்பாங்க. ஏன்னா பகவான் நாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த நாமா சொல்லும்போது நம்ம பியூரிஃபை ஆகும். அதனால தான் செய்கிறாங்க. இது வேதத்தில் இருக்கு. பகவான் நாமா சொல்ல சொல்ல மைண்டு பியூரிஃபை ஆகும். இது ரொம்ப சூக்ஷ்மமான சயின்ஸ். ஆனால் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இது உண்மை. அவர் நாமா இப்போ திருப்பதி போனா பாருங்க, எல்லாம் கோவிந்தா கோவிந்தாம்பாங்க. அந்த கோவிந்தாங்கிற சொல்கிறது ரொம்ப நல்லது. அது அங்கே மட்டும் சொல்கிறது, எல்லா இடத்துலையும் சொல்லலாம். சொன்னோம்னா நல்லது. நான் சுத்தமாயிட்டே இருப்பேன். இதெல்லாம் உண்மை. ஸோ இந்த கலியுகத்தில் இந்த நாம ஸ்மரன், இந்த நாம சங்கீர்த்தனம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பகவத்கீதாவும் படிக்கணும். இதில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், வாழ்க்கையில் பிரச்சனை வந்தே தீரும் தான் பகவத்கீதைன்னு சொல்லியிருக்கார். ஒரு இடத்துல கூட பகவத்கீதாவில், வேதத்தில் பிரச்சனை வராதுன்னு எங்கேயுமே கிருஷ்ணா சொல்லலை. ஒரு இடத்துல கூட சொல்லலை, வரும்னு சொல்கிறார். அப்புறம் அதே கிருஷ்ணர் சொல்கிறார், பிரச்சனை கண்டிப்பாக வரும், பட் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறார். தப்பிச்சிடலாம் எப்படின்னா, ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுனால, இந்த பகவத்கீதா படிக்கிறதுனால, ஃபாலோ பண்ணுறதுனால தான் தப்பிப்போம். இல்லை தப்பிக்க முடியாது, இம்பாசிபிள். ஆனால் பிரச்சனைகள் எல்லாம் வந்தே தீரும். ஸோ இந்த உலகத்தில் 3 விதமான பிரச்சனை இருக்குன்னு கூட கொடுத்துருக்காங்க. அந்த 3 விதமான பிரச்சனை என்னென்னா, முதல் பிரச்சனை உடல்னாலையும் மனசுனால் வரக்கூடிய பிரச்சனை. இது தவிர்க்க முடியாது. எல்லாருக்கும் வயசாகுது, பிரச்சனை வரும், தவிர்க்கவே முடியாது யாராலையும். 2வது அடுத்தவங்கனால வரக்கூடிய பிரச்சனை. ஒரு கொசு கடிக்கும், ஏதாவது இது மாதிரி. இல்லைன்னா ஒரு மனிதனை அடுத்தவங்க என்னை ஏதாவது சொல்லலாம், ஏன்னோ
பேச்சாலேயோ ஃபிசிக்கலாவோ ஹர்ட் பண்ணலாம். அது அடுத்தவங்களால் வரக்கூடியது. இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதிக மழை வரலாம், வெயில் வரலாம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற இந்த 3 பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், வராமலாம் இருக்காது. ஆனால் இந்த சாஸ்திரம் படித்து ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த 3லேருந்து தப்பிச்சுக்குவாங்களாம். என்ன பிரச்சனை வந்தாலும் தப்பிப்பாங்க. அதுதான் நடக்கும். ஆக்சுவலாக அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது. பிரச்சனையே வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, வரவே வராதுன்னு, அதுவும் ஏமாத்துறது தான். வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் பகவத்கீதா படிக்கும் பொழுது ஈஸியாக ஓவர் கம் பண்ணுவாங்க. அது கிருஷ்ணரே சொல்கிறார், மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிஷசி அதச்சத்வம் அகங்காரா நஷ்ரோஷசி வினங்ஷசிங்கிறார் கிருஷ்ணா. அப்படின்னா சர்வதுர்கானி, துர்கானினா பிரச்சனை, சர்வதுர்கானினா எல்லா பிரச்சனையிலும் தப்பிச்சிருவேன். ஆனால் கண்டிஷன் மச்சித்தா, நான் சொன்னபடி கேளுங்கிறார். அப்போது பகவான் சொன்னபடி கேட்டால் தான் வர பிரச்சனையும் தப்பிச்சுக்கிட்டே இருப்போம். அது நமக்கு இல்லை, நம்ம குழந்தைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த சாஸ்திரம் படி இதை ஃபாலோ பண்ணு. அப்போ நம்ம குழந்தைக்கு இதை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்குவான். நான் கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்குவாங்க. அவன்கிட்ட பெருசாக பேங்க் பேலன்ஸ் இல்லைனாலும் அவன் பொழைச்சிக்குவான். ஆனால் இந்த சாஸ்திரம் கொடுக்காம 100 கோடி கொடுத்தாலும் ஒரே வாரத்தில் முடித்தாலும் முடிச்சிடுவான். நோ டவுட், அவன் லைஃப் ட்ரபிளில் இருப்பான். நாமளும் அப்படி தான் இருப்போம். ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார், இந்த அறிவு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறார். இன்ஃபேக்ட் பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பகவத்கீதா ராஜ வித்யாங்கிறார். வித்யான அறிவு, ராஜ வித்யான கிங் ஆஃப் நாலேஜ். இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவு இருக்கலாம், நம்பர் 1 அறிவு தான். இது இல்லைன்னா மற்ற அறிவு என்ன இருந்தாலும் 0 ஆகிடும். நீங்களும் எல்லாம் பார்த்துருக்கா, சில பேர் டாக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, ஆனால் எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கும். மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா டாக்டருங்கிற இன்ஜினியர் எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குது. அப்போ என்ன படிச்சிருக்க? இந்த அறிவு இல்லையே, இந்த அறிவு இல்லை. இந்த அறிவு இல்லைன்னா அவன் எல்லாம் கெட்ட பழக்கம் வரும், வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அறிவு இருந்தால் அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு கிருஷ்ணரே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணர் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுறார், சுசுகம், சுக்கமாக இருப்பான் அர்ஜுனாங்கிறார். அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், சுசுகம் கர்த்தம் அப்பியம், அவன் சுகமாக இருப்பான் அர்ஜுனா. ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், பகவத்கீதை இல்லைன்னா தயவுசெய்து இன்றைக்கே வாங்குங்க, டெய்லி படிங்க. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் டெய்லி படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். அது கடைபிடிச்சா போதும் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இதுக்காக ஏதோ பெரிய ஒரு பூஜை பண்ணணும், ஏதோ பெரிய ஏதாவது ஒரு தவம் இருக்கணும், இந்த கலியுகத்தில் அவசியம் இல்லை அப்படின்னு வேதமே சொல்லுது. இது வேதத்தில் இருக்குது, நான் சொல்லலை, வேதத்தில் இருக்குது. அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே உட்காந்து பகவத்கீதா படிச்சுக்கிட்டு இதில் இருக்கிறது கடைபிடிச்சிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டு அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ பணம் நிறையா செலவு பண்ணால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு எங்கேயுமே வேதத்தில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இது பிரம்மாவும் சொல்கிறார், ஸ்தானே ஸ்திதா அப்படின்னா எங்கே இருக்கிற அங்கே இரு, அங்கே உக்காந்து இது ஃபாலோ பண்ண போதுங்கிறார். இது பாகவத புராணத்தில் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் ஒன் சென்ஸ் சந்தோஷமாக இருக்கிறது ஈஸி தான், கஷ்டம்னு கிடையாது. இங்கே காம்ப்ளிகேட்டடாக இருக்கனால எல்லாமே காம்ப்ளிகேட்டட் பண்ணிடுறோம். பட் சாஸ்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கிருஷ்ணர் பேசியிருக்கார். ஸோ தயவுசெய்து நீங்கள் இல்லாதவங்க வாங்கி படிங்க. புரியலன்னு இங்கே கேட்கலாம். நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை, பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாட்சாத். ஸோ ஏதாவது ஜென்ரல் கொஷன்ஸ் இந்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்டிருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகே, சாயுஜ்ய முக்தி சொல்லுங்க. வெல், சாயுஜ்ய முக்தினா சில பேர் நினைக்கிறாங்க ஒரு ஆத்மா கம்ப்ளீட்டாக பகவானுக்குள்ளே மெர்ஜ் ஆயிடும்னு. ஆனால் ஆக்சுவலி அப்படி ஆகாது.
அப்படி ஆகாது. சினிமாவில் அப்படி காட்டுவாங்க, அதெல்லாம் பொய். அது அப்படி ஆகாது ஆக்சுவலி. அது வேண்டாம்பாங்க. ஏன்னா அப்படி ஒன்று கிடையாது ஆக்சுவலி. கம்ப்ளீட் அப்படி கலந்து நம்ம இல்லாமல் போக மாட்டோம். நம்ம எப்பவுமே இருப்போம். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில், நானோ நீயோ இல்லாத ஒரு காலம் கிடையாதுங்கிறார். அப்படின்னு நம்ம எப்பவுமே இருப்போம். இப்போ நம்ம வீட்டில் சில பெரியவங்க இப்போ இல்லாமல் இருக்கலாம், நம் கண்ணுக்கு தான் தெரியல, தருவாங்க எங்காவது இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இருக்காங்க, எங்கே இருக்காங்க நமக்கு தெரியாது, பட் இருப்பாங்க. ஸோ அப்போ சாயுஜ்ய முக்திங்கிறது ஒன்று நேச்சுரலி அது அப்படி நடக்காது. அப்படி நினச்சிக்கிறாங்க, மெர்ஜ் ஆயிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலி அப்படி ஆக மாட்டாங்க. ஆமாம், போயிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறான். ஆண்டாள் தனியாக எப்பவுமே அவங்களும் இருப்பாங்க. அவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அவங்க இருப்பாங்க. பகவான் கூட இருப்பாங்க. ஆமாம். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இந்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்டது இருக்கா? என்ன சொன்னீங்க? தப் ஓகே, கமிட்டிங் மிஸ்டேக். ஆமாம். என்ன சொல்கிறது? நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பண்ணுவாங்க அப்படின்னு வேதத்தில் இருக்கு. அது எது வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாஸ்திரம் படிக்கலன்னு தப்பு தான். நான் சாஸ்திரம் படிக்கலை, கடைபிடிக்கலனாலும் தப்பு தான். அது கமிட்டிங் மிஸ்டேக். அதே கமிட்டிங் மிஸ்டேக் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பலது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு இந்த அறிவு வேணும் எனக்கு. இந்த அறிவு இருந்தால் தான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன். ஸோ வேதத்தில் சொல்கிறாங்க மிஸ்டேக் பண்ணுவான் அப்படிங்கிறான். ஸோ இது காமன், எல்லாரும் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே. ஓகே. உங்கள் கேள்வி வந்து நடக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? மகாபாரத விதி கிடையாது, கிருஷ்ணரோட பிளான் அது. ஆக்சுவலி பாண்டவாஸ் அவங்க நம்ம மாதிரி மனிதர்லாம் ஒன்றும் கிடையாது. சூதாடுற தப்பு அது தெரியாதவங்களாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. இது நீங்கள் சினிமாலேயோ டிவிலையோ இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் ஆச்சாரியஸ் கமெண்ட்ரி இருக்கு. பாண்டவாஸ் எல்லாம் பியூர் டிவோட்டிஸ், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கிருஷ்ணராக பார்த்து தான் செய்கிறார். அது கிருஷ்ணர் தான் நமக்கு ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லி சூதாடாத அப்படிங்கிற நமக்காக பாண்டவாஸ் யூஸ் பண்ணி கிருஷ்ணராக செய்யக்கூடிய செயல் அது. இட்ஸ் நாட். யுதிஷ்டிரர் வந்து ஆர்டினரி பர்சன்லாம் கிடையாது. அவர் வந்து தர்மங்கள் எல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. அவர் தப்பு பண்ணுறார், நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவராக பண்ணல, கிருஷ்ணர் தான் வேணுமே செய்ய வைப்பார். அது பாண்டவாஸ் மூலம் நமக்கு சொல்லி கொடுக்குறார் பகவான், நாம் சூதாடக்கூடாதுன்னு. நம்ம எல்லாம் சூதாடுறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இல்லைம்பாங்க. நம்ம ஆடுறோம். எப்படிங்க ஆடுறீங்க எனக்கு கேட்கலாம். சிம்பிள். சூதாடுறதுனா பைசா வச்சு ஆடுறது மட்டும் சூதாட்டம் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணுறது கூட சூதாட்டம் தான். சீரியல் பார்க்குறதெல்லாம் டைமோட கேம்பிள் பண்ணுற மாதிரி. சில பேர் சீரியலே பார்த்துட்ருக்காங்க வைங்க, தேர் வேஸ்டிங் டைம். எப்படி வேஸ்டிங் மணியோ வேஸ்டிங் டைம் அதுவும் கேம்பிளிங் தான். வேஸ்டிங் எனர்ஜி அதுவும் கேம்பிளிங் தான். ஏன்னா சக்தி பகவான் எனக்கு கொடுக்குறாரு, அந்த சக்தி நான் கண்டுபிடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கேம்பிளிங் சூதாட்டம்னா இதுவும் சூதாட்டம் தான். சாஸ்திரத்தில் இருக்குதெல்லாம். நான் டைம் வேஸ்ட் பண்ணுறது கூட சூதாட்டம் தான். ஏன்னா டைம் லிமிட்டட் தான் நமக்கெல்லாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஈவன் என்னோட இன்டெலிஜென்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே கேம்பிளிங்கில் வரும். ஸோ அந்த மகாபாரதத்தில் நமக்கு அதை சொல்லித்தராரு. அதுதான் நான் எடுத்துக்கணும், அந்த பாயிண்ட்.
ஸோ பாண்டவாஸ் எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்களாம் பர்ஃபெக்ட். இது பாகவத புராணத்தில் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் பர்ஃபெக்ட் பர்சன்ஸ் பாண்டவாஸ். ஆமாம். என்ன நைஸ் கொஷன் நீங்கள் கேட்டது. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஆ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கடமை பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் அது நான் சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன், அதுக்குள்ளே நிறையா இருக்குது. ஸோ சொல்லப்போனால் அந்த பகவான் வந்து இப்போது உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டிய கடமை எப்படி செய்யணும்னு பகவான் சொல்கிறார். அது பிரகாரம் உங்கள் கடமை நீங்கள் செய்யணும். நாம் என்ன பண்ணுறோம்னா மனசுக்கு தோன்றது பண்ணுறோம், அது டேஞ்சரஸ். அப்படி பண்ணக்கூடாது. பகவான் சொன்னபடி தான் நான் செய்யணும். இப்போ நம்ம குழந்தைய பார்த்துக்கிறோன்னா குழந்தைய எப்படி பார்த்துக்க கூட சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திரம் இருக்கு. நாம் அந்த சாஸ்திரம் படிக்காதனால நம்ம குழந்தைய நம்ம தப்பாக வளர்த்திடுறோம். ஆனால் நான் நினைப்பேன் நான் கரெக்டாக தான் வளர்த்துறேன். ஆனால் நம்ம தப்பு பண்ணுவோம், நமக்கே தெரியாது. நாம் பெருசான நம்ம சொன்னபடி கேட்காது. இப்போ நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு பல கடமைகள் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கடமை பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணுறது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும். அது நீங்கள் படிக்கும்போது தெரியும். நான் ஜஸ்ட்டு ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், பட் அது நிறைய மீனிங்ஸ் இருக்குது. அது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கும் தெரியும். தேங்க்ஸ். வேற யாரோ கேட்டேன். ஆ, எஸ். எஸ், கரெக்ட். அதுக்கு என்ன கேட்டீங்க? ஓகே, ஆமாம். கருத்துன்னா அடி வாங்குவாங்க. அட்வொகேட் யாராக அந்த நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்டெலிஜென்ஸ் மிஸ்யூஸ் பண்ணால் அதுக்கான அடி வந்துடும். அது அவங்க ப்ரொஃபஷன் கிடையாது. நோ, அது எப்படி ப்ரொஃபஷன் ஆகும்? ஏமாத்துறது என் ப்ரொஃபஷன், அது எப்படி சொல்ல முடியும்? நோ, அது ஏற்றுக்க முடியாது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து கரெக்ட். தமிழ் என்னது? ஓ, எல்லாருக்கும் தெரியும். ஃபைன், ஓகே, நான் சொல்ல தேவையில்லை. அது பர்ஃபெக்ட், அது நடக்கும். நான் ஈவன் மனசால செய்கிற கூட அதுக்கான அட்டியும் வரும். ஃபிசிக்கலாக செஞ்சால் அட்டி வரும். இதுக்கு நான் சொல்லலை, பகவத்கீதையில் ஸ்லோகா இருக்குது. கிருஷ்ணக்கிளே மயாத்தியக்ஷயனங்கிறார். எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் போயிட்டுருக்குங்கிறார். நான் தப்பிக்கிறது ஒன்று கிடையாது. இந்த உலகத்தில் தப்பிக்கிறது ஒன்று கிடையாது. மிஸ்டேக் பண்ணால் அப்படியே அடி விழுகும். ஆனால் அந்த அடிங்கிறது எப்போ விழுகும், எப்படி விழுகும், எந்த ரூபத்தில் தெரியாது. நெக்ஸ்ட் ஜென்மாலையும் வரலாம், 100 ஜென்மம் கழிச்சு கூட வரலாம், ஆனால் வரும். தப்பிக்கிறதுல ஒன்று கிடையாது. நோவே. ஸோ இன்டெலிஜென்ஸை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அடி விழுகும் அவங்களுக்கு. நான் பேர் சொல்ல விரும்பலை, சில பேர் நானே பார்த்துருக்கேன். இன்டெலிஜென்ஸ் மிஸ்யூஸ் பண்ணதுனால டெத்து கொடூரமாக இருக்கும் அவங்களுக்கு. நான் பார்த்துருக்கேன், டெத்தே கொடூரமாக இருக்கும். முன்னாடி எல்லாம் மறந்துடுவாங்க, மோசமான சாவெல்லாம் வரும். ஸோ இது சும்மா விளையாட்டெல்லாம் கிடையாது. என் இஷ்டத்துக்கு நான் இங்கெல்லாம் இருக்க முடியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், வி ஆர் கண்ட்ரோல்டு. நம்ம கண்ட்ரோலர் கிடையாது, வி ஆர் கண்ட்ரோல்டு. புரியுது இல்லையா? யா, குட் கொஸ்டின். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. சரி, சின்ன ஒரு சந்தேகம் சாமிகளே. சொல்லுங்க. நமக்கு உள்ள அடுத்த ஜென்மம் வந்து இதோட நல்லா இருக்கா மோசமாக இருக்கலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த ஜென்மமே வேண்டாம்னு நாம் ஏன் நினைக்கிறோம்? ஸோ உங்கள் கேள்வி ஏன் நினைக்கிறோன்னு சொல்கிறீங்களா? மோட்சம் வேணும், அந்த மாதிரி ஜென்மம் வேண்டாம், மோட்சமாகிடணும்னு நினைக்கிறோமே, அதனுடைய அடிப்படை என்ன? வெல், ஸோ கிருஷ்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பகவத்கீதை 8th chapterல கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் துக்காலயம்ங்கிறார். துக்க ஆலயம்னா கஷ்டம், ஏன்னோ தமிழ் என்ன, இந்த உலகம் பூராமே கஷ்டங்கள் இருக்குங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்லலை.
கிருஷ்ணர் சொல்றாருன்னா கரெக்ட். இந்த உலகம் பூராமே துக்கம் தான் அர்ஜுனாங்கிறார். ஸோ கிருஷ்ணர் சொல்றார் இங்க துக்கம் தான் இருக்கு, இங்க விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துருங்கிறார். கிருஷ்ணரே சொல்றார். அந்த இடம் பேர் கிருஷ்ணா வைகுண்டாங்கிறார். வைகுண்டா, குண்டானா கஷ்டம்னு அர்த்தம், வைகுண்டம்னா கஷ்டம் இல்லாத இடம்னு அர்த்தம். இப்போ ஏன் இங்கேயும் சில பேர் அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்னா, இங்கே இல்லாத வசதி அங்கே என்னமோ இருக்குது, அதனால அமெரிக்காவுக்கு போகிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இங்கே இல்லாத வசதி அங்கே இருக்குது, ஸோ அங்கே போய் வாழ்கிறேன். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த யூனிவர்ஸில் எங்கே போனாலும் நீ கஷ்டப்படுவேங்கிறார். அதனால தான் மோட்சம் வேணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கேருந்து நான் தப்பிச்சிட்றேன். ஸோ தப்பிக்கிறேன்னா வைகுண்டா போகிறது, அங்கே பிரச்சனை வராது. இது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால தான் நிறைய பேர் மோட்சம் வேணும்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் மோக்ஷயிஷாமி மா சுச்சஹா, மோட்சமும் தர அர்ஜுனாங்கிறார். ஸ்லோகா இருக்கு, லாஸ்ட்ல வருது. ஸோ இங்கே பிரச்சனை வரும். பகவத்கீதையில் அப்படியே இருக்கு. துக்காலயம் அசாஸ்வதம், இது டெம்பரரி உலகம், ஆனால் கஷ்டம் நிறைந்த உலகம்ங்கிறார். இங்கே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் நோவே ஸ்டாப் பண்ண முடியாது. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விதி நம்ம நினைக்கிறோம். இப்போ கடந்த ஜென்மங்களில் நமக்கு கிடைச்ச பாபமோ புண்ணியமோ அதனுடைய விதி பிரகாரம் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதே வந்து இப்போ நம்ம கிருஷ்ணா நாமம் மூலம் நமக்கு அது இல்லாமல் பண்ணிக்கலாம்னு நீ இப்போ சொன்னீங்க. கிருஷ்ணர் சொன்னார். அதனால் நாம ஜபத்தினால நமக்கு வந்து விதியை மாற்ற முடியுமா? எஸ் எஸ் முடியும்னு சாஸ்திரத்தில் இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எஸ் முடியும். அநேக பிரபாஷணத்தில் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி விதியை மாற்றவே முடியாது என்ன பண்ணாலும். நோ, மாற்றலாம் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸ்லோகா இருக்கு, 18th chapter. சர்வ தர்மான் பரித்யாஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் தம் சர்வ பாப்பேபியோங்கிறார். கம்ப்ளீட் விதி நான் எடுத்துறேங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார். இன்னொரு இடத்துல இருக்கு, ஞான அக்னி சர்வ கர்மானி. ஞான அக்னி, ஞான இந்த பகவத்கீதா அக்னிங்கிறார். சர்வ கர்மானி, நம்ம விதி பஸ்மா. கிருஷ்ணர் சொல்றார் பஸ்மம் ஆயிருங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார் பண்ண முடியும்னா முடியும். எஸ், தேங்க்ஸ். ஸோ வேற ஏதாவது கொஷன்ஸ் சொல்லுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, குட் கொஷன். சாஸ்திரம் பிரகாரம் அதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு, எரிக்கணும். அது சயின்ஸ் இருக்கு, நான் அது எதுவும் பேசல. அதுக்கு ஒரு எல்லாம் இது எல்லாமே சயின்ஸ். பகவத்கீதாலாம் சென்டிமெண்டெல்லாம் கிடையாது, சயின்ஸ். இது எரிக்கணும். அது ஏன் நிறைய கணக்கெல்லாம் இருக்கு. ஆமாம், ஏன் அது இது வந்து கேஸ் பை கேஸ் தான் பார்க்கணும். இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் பிளட் டொனேட் பண்ணுறாங்க, எமர்ஜென்சி, இட்ஸ் ஓகே. ஏன் சில பேர் செய்கிறாங்க, அது சரியான காரியத்துக்கு போனால் ஓகே, இல்லைன்னா அதுக்கும் கர்மா இருக்கு. ஒரு ஆக்ஷனுக்கும் கர்மா இருக்கு. நான் செய்கிற ஒரு செயலுக்கும் எதிர் விளைவு இருக்கு. ஸோ அதுவும் ஒழுங்காக எரேஸ் பண்ணும். ஐ திங்க் பலதோட கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஈவன் ஒரு பிச்சைக்காரன் ₹1 போடுறேன், அவன் எடுத்து போய் பீடி குடிச்சிட்டான்னு எனக்கு பிரச்சனை வரும். அவன் பீடி குடிச்சா அவன் எனக்கு தெரியாது, அவன் சாப்பிடுவேன்னு நினச்சி நான் கொடுக்குறேன். அவன் பீடி இழுத்துட்டானா எனக்கு 50% பிரச்சனை வரும், ஏன்னா நான் தான் கொடுத்தேன். ஸோ அது அவங்கவுங்க இஷ்டம். அப்படின்னா பார்த்து தான் கொடுக்கணும். ஈவன் தானம் பண்ணனா கூட பார்த்து தான் கொடுக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் நீட்டக்கூடாது. தட்ஸ் நாட் ரைட். இதெல்லாம் பகவத்கீதை கிருஷ்ணரும் பேசுகிறார். தானம் பண்ணணும், பட் கரெக்டான ஆளுக்கு பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு ரியாக்ஷன் இருக்கு. ஸோ அந்த ரியாக்ஷன் நம்ம எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எனக்கு தமிழில் சொல்ல தெரியல, இங்கிலீஷில் சொல்கிறேன். யூ ஹாவ் எ ஃப்ரீ டு சூஸ், பட் யூ ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ்பாங்க. என்ன செய்யலாங்கிற சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் செஞ்சுட்டேன்னு வைங்க, அதோட கான்சிக்வன்ஸும் தப்பிக்க முடியாது. அதை நான் அனுபவிச்சே ஆகணும். என்ன சொன்னீங்க?
அந்த அந்த விளைவில் நான் தப்பிக்கலாம் முடியாது. ஆனால் செய்கிற வரைக்கும் என் கையில் தான் இருக்குது. எனக்கு சாய்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு மிளகா கடிச்சிட்டேன்னு வைங்க, அந்த காரத்தை அனுபவிச்சே ஆகணும். அவ்வளோ எனக்கு தப்பிக்க முடியாது. கடிக்கலாமா வேணும் முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும். அது என் கையில் இருக்குது. கடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சது. அந்த காரணம் அனுபவிச்சு ஆகணும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகா. யோசிச்சு பண்ணுங்கிறார். காரியா காரியா வியவஸ்திதோ, சாஸ்திர பிரமாணம் பார்த்து பண்ணுன்னு இங்கே ஸ்லோகா இருக்கு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யா எஸ் எஸ் அது தெரிஞ்சுக்க முடியாது. பட் நீங்கள் சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், விதி மதினா நாலேஜ். இந்த நாலேஜ் அது, இந்த நாலேஜ் தான் அது. ஸ்கூலில் பிகாம் பிஎஸ்சி கொடுக்குறாங்களே அது இல்லை, அது காப்பாற்றாது. இந்த நாலேஜ் இதில் பகவத்கீதையில் ஸ்லோகா இருக்கு. அதான் இப்போ நான் கூட சொன்னேன். ஞான அக்னி சர்வ கர்மானி பஸ்மாத் சத் குருத்தே. கிருஷ்ணர் சொல்கிறார் ஞானா, இந்த ஞானா சொல்கிறார் அறிவு. இது நெருப்போடு ஒப்பிடுறார். ஞான அக்னி சர்வ கர்மானி அப்படின்னா விதி, கர்மங்கள் விதி. பஸ்மா அப்படின்னா என்ன? எரிஞ்சிருச்சு. கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில் இருக்கு. அப்போ விதி மதியாலவெல்லாம் கரெக்ட் தான். அந்த மதிங்கிறது பகவத்கீதா. எம்பிபிஎஸ் பிஹெச்டி நோபல் பிரைஸ் எல்லாம் கிடையாது, அது கிடையாது. இது ஸோ அதெல்லாம் படிங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆவீங்க. எஸ், தேங்க்ஸ். எனவே ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ முன்னாடி சொன்னபடி பிக் ரிக்வெஸ்ட், பகவத்கீதா இது வரைக்கும் படிக்காதவங்க இல்லாதவங்க தயவுசெய்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஸோ இந்த பகவத்கீதா சம்மந்தப்பட்ட சில கிளாஸஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. தயவுசெய்து நல்லா கேளுங்க. ஸோ தயவுசெய்து பகவத்கீதை இல்லாதவங்க வாங்கிட்டு போங்க, யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஹரே கிருஷ்ணா.